வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் மேடம் வணக்கம் சொல்றாங்க. என்ன சார் இது? என்ன தினேஷ் இது? இருமா, எனக்கே தான் புதுசு. வெயிட் பண்ணு. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் மேடம் வந்திருக்காங்க. மேடம் வந்திருக்காங்க. மைக் ஒழுங்கா போடு. சொல்லுங்க. மைக் ஒழுங்கா போடு. தினேஷ் டைம் வேஸ்ட் ஆகுது. இருங்க நிரோஷா, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். சார் மேடம் பெரிய இடம் தெரியல. பெரிய இடம்னா என்ன? 2000 ஸ்கொயர் ஃபீட்டா இல்ல 3000 ஸ்கொயர் ஃபீட்டா? சார் அது இல்ல சார். 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டா? டிடிவி. என்ன மாணிக்கம்? டிடிவி? அந்த டிவிய பேட்டிக்கு வந்திருந்தாங்களா? ஆமா சார். ஓ, அதுல தான் வந்திருக்கோம். அது சொல்ல வேண்டியதானே? அதை தான் சார் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுங்க சார். சார் மேடம் சார், சார் இல்ல சார், மேடம். அப்ப இது யாரு? அங்க யாருமே இல்ல சார். தினேஷ் என்ன பண்றாரு? இருங்க, எனக்கே புதுசா இருக்கு. சார் ஆரம்பிக்கலாமா சார்? சார் என்னாச்சு? தினேஷ் பண்றது இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏன் வந்துட்டோம், எடுத்துட்டு போயிருவோம். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். போலாமா சார்? ஆரம்பிக்கலாமா சார்? கேளுங்க கேளுங்க. என்னோட முதல் கேள்வி என்னன்னா, உங்க தலைவர் இந்த முதல் கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி எல்லாம் அப்படியெல்லாம் கேட்காதீங்க. மொத்தமா கேளுங்க. இல்ல சார், கேள்வினா ஒன்னொன்னா தான் சார் கேட்கணும். மொத்த கேள்விக்கு கேட்டுருங்க, நான் மொத்தமா பதில் சொல்றேன். அவர் தான் சொல்றாருலாமா, கேளுங்க. மொத்த கேள்வி கேட்டு. ஓகே சார். சார் உங்க தலைவர் எதுக்கு ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்தாரு? 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதியிலயும் வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்களா? வேட்பாளர்கள் இருக்காங்களா? இது மட்டும் இல்லாம எலெக்ஷன்ல தோல்வியும் இருக்கும், வெற்றியும் இருக்கும். ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா அடுத்து உங்க தலைவர் என்ன பண்ணுவாரு? மணியம், கேமரா ஆஃப் பண்ண சொல். சார் அந்த போவா தினேஷ் அந்த மேடம் கேள்வி கேட்கறது ரொம்ப தப்பா இருக்கு. சார் கேமரா எதுக்கு ஆஃப் பண்ண சொல்றீங்க? கேமரா ஆஃப் பண்ணு. ஏன் சார் ஆஃப் பண்ணணும்? ஆமா சார், இன்டர்வியூனா அப்படிதான் சார் போவோம். எதுக்கு சார் ஆஃப் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் நான் சொல்றேன். கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நான் என்ன சொன்னேங்கிறத அதுக்கப்புறம் போய் தனிப்பட்ட முறையில நீங்க சொல்லிக்க. சார் நான் மீடியேட்டர் கிடையாது, நாங்கெல்லாம் வந்து ரிப்போர்ட்டர். இன்டர்வியூனா கேமரா செட்டப் கூட தான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் வர வச்சிருக்கு. காசு வாங்குறீங்களா? கேள்வி கேட்கறது காசு வாங்குறீங்களா? பதில் சொன்ன வந்து அவர்தான் தப்பா இருக்காரு. இது எனக்கு சரின்னு படல. இருங்க. ஏமா, உனக்கு பிடிக்கலன்னா போமா. இருங்க இருங்க. போமா, நீ எந்திரிச்சு போமா. அந்த இப்படியே கேள்வி கேட்க நான் பேச முடியாது. இதுவே கேள்வி அது. சார் எப்படி கேக்குது? அடிச்ச போதெல்லாம் இறங்கி போற அளவுக்கு. தினேஷ் அவர்கிட்ட நான் கேட்கற கேள்விக்கு பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே பாத்துக்கோங்க. என்ன சார் நீங்க இல்ல ஒரு நேஷனல் மீடியாவை கொண்டு வந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி இது பண்ணலாம்னு பார்த்தா ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்ன என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன நல்லதானே கேள்வி கேட்டாங்க? நல்லா கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் அடிச்ச சரக்கோட போதெல்லாம் இறங்கிடுச்சு. சரக்கு அடிச்சிங்களா? அப்படி என்ன சரக்கு அடிச்சிங்க? கேம்பான்னு அஜித் விளம்பரத்துல நடிச்சார்ல, அதுதான் அடிச்சேன் சார். அது சரக்கு இல்ல சார், கூல் ட்ரிங்க்ஸ். அவரு விளம்பரம் பண்ணாரு, அவங்க ரசிகர்லாம் வாங்கி குடிச்சாங்க. சரி, நீங்க எதுக்கு வாங்கி குடிச்சீங்க? அவர் தான் நம்ம நண்பர் ஆயிட்டார்ல, எங்க தலைவருக்கு அவர் நண்பனா இருக்காருல்ல, அதனால அது நான் சரக்குன்னு நினைச்சிட்டேன்ப்பா. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கே இப்படியா? உங்களுக்கு சரக்கு வேணும்னா பனையூர்ல தான் வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் கல்லு கில்லு எதனா குடிச்சு எதனா போதை இது பண்ணிக்கலாம். அது கூல் ட்ரிங்க்ஸா என்ன? ஆமா, கூல் ட்ரிங்க்ஸுக்கே பாடி தாங்க மாட்டேங்குது. ஓ, இந்த சரக்கெல்லாம் வச்சா என்னத்த பண்ணீங்களோ? ஐயா. ஆனா உடம்புல ஒரு ஊத்தம் ஏறினது மாதிரி இருந்தது. ஆமா, அஜித் நினைச்சே அடிச்சிருப்பீங்க போல இருக்கு. அஜித் நண்பர்ல.
அதனால ஆமா, ஆனா அவரு அரசியலுக்கு வருவாருன்னு அரச புசரா சொல்றாங்க. வந்துட்டா அவங்க டப்பா டான்ஸ் ஆடும். வருவாரா? காலத்தின் கட்டாயம். நீங்க எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி அவர் வரதுக்கும் வாய்ப்பு இல்ல, அம்மா கூப்பிட்டு அவர் வரல. யார் அவங்க அம்மாவா அவங்க அம்மாவா? இல்ல உங்க அம்மாவா? ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டே அவர் வரல. அம்மாவா? அப்படி சரி. புரியுதா? எங்கால என்ன ஆவாரு? மாமாவா? என்னது மாமா மாமா. ஹலோ, ம் நான் என்ன கேட்டேன்? வேற என்ன, அவங்க அம்மா இருந்திருக்காங்க, இவர் அப்பாவா இருக்காரு, அடுத்து நான் தாய் மாமன் தானே, அந்த முறையில நான் சொன்னேன். ஓ, தாய் மாமனா? நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன், கூட்டி கொடுக்குற மாமன். கேம்ப் அடிச்சிங்களா? அதான். அது அஜித் அரசியலுக்கு வரணும்னா ரேஸுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தா அரசியலுக்கு வந்துருவதா சொல்றாங்க. சரி சரி. இப்ப இந்த கேம்பாங்கிறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்ததுனால தான் அவரு விளம்பரத்துல பண்ணாராம். அப்படியா? ஆமா, அவருக்கு ஸ்பான்சர் கொடுத்தா வந்துருவாராம். அதனால உள்ளுக்குள்ளார ஒரு டீல் வச்சு தலைவன் பேசிட்டு இருக்காப்ல, ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அந்த ரேஸுக்கு. ஆமா, எல்லாம் நம்ம டீல் பண்ணி அவர் வந்துருவார். அவரு முதல்ல மைக்க மாத்தி போடுங்க. யாரு மயக்க மாத்தி போட்டது? யாரும் போடல, நீங்க அப்பத்துல இருந்து இதான் போட்டுட்டு. முதல்ல மானியா ஒரு லெமன் டீ போடு. மாணிக்கம் தான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு. மாணிக்கத்தை ஓட விட்டா கரெக்டா ஆயிடும். சரி விடுங்க. சரி, விஷயத்துக்கு வருவான். 3ஆம் ஆண்டு துவக்க விழா எப்படி போயிட்டு இருக்கு? அதான் அந்த பார்ட்டி தான், அந்த பார்ட்டியில தான் இந்த கேம்பா கொடுத்தானுங்க. ஓ, அத குடிச்சோனியும் இப்ப வரைக்கும் அப்படியே நில கொண்டு நிக்குது. ஆமா, இந்த மாதிரி சரக்கெல்லாம் பொட்டி கடையில விக்கிறாங்க, இதெல்லாம் டாஸ்மார்க்ல விற்க மாட்டாங்களா சார்? அது சரக்கே கிடையாது, கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸா இவ்வளவு போதையா இருக்கு? ஆமா, பச்சை தண்ணி குத்தி விட நீங்க போதையாவீங்க. டிவி கேல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்க. ஆனா என்னன்னு தெரியல, அந்த அந்த லேடி மேடம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க கோச்சின்னு போயிட்டாங்க. நீங்க பண்ற அலப்பறையில அவங்க கேட்ட 3 கேள்வின்னு கேட்டாங்க. நறுக்குனுச்சுல. ரொம்ப தப்பான கேள்வி. தப்பான கேள்வியா? கரெக்டான கேள்வி சார். இல்ல இல்ல, அதே கேள்வியை நீங்க கேளுங்களேன். விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தாரு? விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தாரு? இது கேள்வியா? வேற என்ன? வேற என்ன? எல்லாரும் ஏன் அரசியலுக்கு வர்றான்? எதுக்கு வராங்க? எதுக்கு வர்றான்? கொள்ளடிக்கிற பணத்தை பாதுகாத்துறதுக்கு. அதேதான் எங்க தலைவனுக்கு. ஓ, 234 தொகுதியில நிப்பாட்டுறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களா? அறிவிச்சிட்டீங்களா? 2வது கேள்வி. ஆமா. ஷார்ப்பா இருக்க நீங்க ஷார்ப்பு சார். ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா தொகுதியிலுமே நாங்க சப்ஸ்டியூட்டுக்கு ஆள் வச்சு நிப்பாட்டி இருக்கோம். சப்ஸ்டியூட்டுக்கா? ஆமா, ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சப்ஸ்டியூட் ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா நிக்கிற வேட்பாளருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிட்டாங்கன்னா டக்குன்னு இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்ப உங்க தலைவரு? ஹலோ, 234 தொகுதியில உங்க தலைவரும் ஒரு தொகுதி தானே, அதான் கேட்டேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க சொல்றத அப்படி நான் கேட்டுட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அப்படிங்கிறல்ல, அதுதான் உங்க தலைவருக்கு அப்படி நடந்தா அங்கேயே சப்ஸ்டியூட் வச்சிருக்கீங்களோ? எங்க தலைவருக்கு அப்படி நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்ன? ஆமா, இந்த கேம்பா ஜீத் உனக்கு ஏன்பா? ஏன்பாவா? கேம்பா உனக்கு ஏன்பான்னு குடிச்சதுனால தானே இப்படி வளர்னி இருக்கீங்க, அதான் சொல்றேன். வளரல, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. வேற கேள்வியை கேளுங்க. 2வது கேமராலாம் ஆஃப் பண்ணியாச்சுல? ஆஃப் பண்ணியாச்சு. சரி, நீங்க தாராளமா பேசலாம். நீங்க எதை வேணுமாலும் என்கிட்ட கேட்டுட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் போய் வெளியில சொல்லுங்க, சரிங்களா? சரிங்க சார், ஓகே சார். அப்படியே போயிடும். கேமரா ஆஃப்ல தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சொல்லுங்க, கேளுங்க. சார், உங்க தலைவர் கிங் மேக்கரா? அப்புறம் கிங் மேக்கர் இல்ல, கிங்கே இவர் தான். அது என்ன, நாங்க யாரையாவது கிங் மேக்கர்னு சொல்லுவோமா? நாங்க தான் கிங்கு, புரியுதுங்களா? ஆமா, 2026க்கு அப்புறம் நீங்க மேக்கர் ஆவீங்க கண்டிப்பா. ஒரு பிரியாணி மேக்கர், பப்ஸ் மேக்கர்,
மீல் மேக்கர் அது மாதிரி. ஹலோ, ம். கிங் மேக்கர் அப்படிங்கிற இடத்துல சொன்ன நாங்க மேக்கரே இல்ல கிங் தாங்கிறோம். ம். நீங்க மேக்கர் ஆகுறீங்கன்னு சொல்லி என்ன ம். வேணாங்க. சார் நீங்க எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சார் அதுக்கு நான் சொல்ல வரல சார். நான் இந்த சொல்றது சார் தான் டென்ஷன் பண்றாங்க. எந்த இந்த சார் தான் டென்ஷன். எந்த சாரு? எந்த சாரா? ம். சார் பனஞ்சாரா, தெரியாது. பனஞ்சாரா, தென்னஞ்சாரா, என்னஞ்சாரு? ஹலோ, ம். இந்த சென்சாருங்க ஓ சரி எங்க சாரா. படத்தை வெளியில விடாத நிலைமைக்கு வச்சிருக்கிறது என்ன? என்ன? ஆ, ஒரு விஷயங்க. ம். வாரிசு படம் வந்துட்டாவே எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கிளியருங்க. வாரிசு படமா? அது ஆல்ரெடி போன பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார் வாரிசு படம். ஓ, அப்போ தலைமை இப்ப புதுசா நடிச்சிருக்கிறது கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் சார். என்னங்க சொல்றீங்க? ஆமா, அதுலதான் நடிச்சிருக்காரு சார். ஓ, அது பராசக்தி ஆமா, இந்த சிவகார்த்தியம் ம். பராசக்தி பண்ணிருக்காங்கிறதுனால எங்க தலைவர் வந்து வீரபாண்டிய வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்ணிருக்காரு. கட்டபொம்மன். ஆமா ஆமா ஆமா. ஓ, அதனாலதான் வேற சார் டைட்டில் மாதிரி எனக்கு சொன்னானுங்களே. இல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். ஓ, ம், ம். எப்ப என்ன படம் நடிக்கிறாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு அப்டேட்ல நம்ம என்னத்த சொல்றது? என்னத்த சொல்றது? என்ன படம் நடிச்சாருன்னே தெரியாத அளவுக்கு தற்கூரியா இருக்கிறீங்க. எது? ஜனநாயகன் படம் நடிச்சாரு சார். ஓ, ஆமா இல்ல. இந்த கேம்பா ம். அஜித் இதுதான் சொல்றது. புதுசா வந்தா இதுமாதிரி ட்ரை பண்ணாதீங்கன்னு. அரசியலுக்கு வந்து இதுமாதிரி தான் புதுசா ட்ரை பண்றீங்க. இது மாதிரி எதனா கூல் ட்ரிங்க்ஸ் வந்தாலும் இதுமாதிரி ட்ரை பண்றீங்க. மாணிக்கம், ம். நான் சொன்னேன்ல அப்பவே, ம். புதுசா இருக்கியா, இது நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு சொன்னதா இல்லையா? சொல்லு மாணிக்கம், உங்க தலைவருக்கும் சொல்லு, அரசியல் புதுசா இருக்கு வேண்டான்னு சொல்றப்பல மாணிக்கம். மாணிக்கம் வந்து ம். என் ஆளு, எனக்கு வேலை பாக்குறவன். ஓ, உங்களுக்கு வேலை பாக்குற ஆள் கிடையாது. ம். புரியுதுங்களா? நீங்க கேள்வி கேட்க தானே வந்தீங்க. ஆமா சார். எல்லாம் டிஎம்கே காரன் சதி. இதுல என்ன சார் டிஎம்கே சதி இருக்கு? அந்த கேம்பாவை உள்ளார கொண்டு வந்தது யாரு? யாரு? அஜித்தா இருந்தாலும் இங்க கடையில வச்சு விக்க சொல்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? டிஎம்கே காரன். புதுசா கண்டுபிடிக்கிறீங்க சார். விடுங்க, எல்லாம் டிஎம்கே சதின்னு எங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். இங்க ம். நான் விஜய், ம். நீங்க விஜய். இல்ல நான் தினேஷ். ஹலோ, ம். இப்ப நீங்க விஜய், சரி சொல்லுங்க. மாணிக்கம் விஜய், ம். அவரு எடிட்டர், ம். அவர் விஜய். ம். இந்த ஊர்ல இருக்கிறவன் இல்ல, ம். இந்த உலகத்துல இருக்கிறவன் இல்ல, ம். அத்தனை பேரும் விஜய். ம். நாய் விஜய், பன்னி விஜய், மாடு விஜய். ஹலோ, ம். நான் மனுஷன்னு மட்டும்தான் சொல்றேன். ஓட்டு போடுறதுக்கு உரிமையா இருக்கிறவங்க எல்லாருமே விஜயா இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். பன்னி விஜய், நாய் விஜய், என்ன இது? இல்ல நீங்க விட்டீங்கன்னா அவங்கள கூட வச்சு ஓட்டு போட வச்சிருக்கீங்களா, அதான் கேட்டேன். இப்பயே ட்ரை பண்ணிடலாம் அப்படியே சூப்பரா. நான் 6 அறிவு இருக்கிற ம். மனுஷங்களை பத்தின பேச்சுக்கு இருக்கேன். உங்க கட்சி ஆளுங்க கூட ஒப்பிட்டா இந்த 5 அறிவு ஜீவன்கள் எவ்வளவு மேலுன்றாங்க. 5 அறிவு படைச்சவங்களை விட 6 அறிவு படைச்சவன் இல்லாதவனா இருக்கான்ல. உங்க கட்சியில இல்லைன்னு தான் நான் சொல்ல வந்தேன், மொத்தமா நான் சொல்லல. தப்பா இருக்குங்க. ம். வேற எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் மூடு வேற அப்செட் ஆயிருக்கேன். ம். ஆமா, ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லா அந்த லேடி மேலேயே இருக்குது. ம். ஆமா, அவங்க வெளியில போய் என்னை பத்தின நான் குடிகாரன் சொல்லிடக்கூடாது. ஐயோ, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, தெரியும் எப்படி இருந்தாலும். புரியுதுங்களா? புரியுது. அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த மீடியாவில் ஏதாவது பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா ஐயோ அதெல்லாம் ஆகாது. நம்ம கெட்ட பேர் வந்துடும். ஆமா, இப்பவே உங்களுக்கு நல்ல பேர் சூப்பரா இருக்குது. நான் இந்த நல்ல பேரை காப்பாத்திக்கணும். ம். புரியுதுங்களா? ம். அதனாலதான் நிறுத்தி நிதானமா கேள்வி கேளுங்கன்னு சொல்றேன். ம். கேளுங்க, அடுத்த கேள்வியை கேளுங்க. அப்புறம் சார் இருங்க. ம். அந்த மேடம் ஆமா முதல் கேள்வியா ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, ஆமா எங்க தலைவர் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு. ஆமா ஏன் அரசியலுக்கு வந்தாரு தெரியுமா? ஏன் வந்தாரு? 1977ல இப்பெல்லாம் விஜய் கையில பால் டப்பா இருந்திருக்கும். ஹலோ, ம். நான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததை பத்தி பேசிட்டு ஓ, இருக்கேன். எம்ஜிஆர் வரலாறை பத்தி பேசுறீங்களா? அப்புறம் என்ன, ஓகே ஓகே. ஒரு விஷயம் ம். நல்லா லிசன் பண்ணுங்க. ம். ஃபர்ஸ்ட் லிசன், ம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கறத கேட்டுட்டு பேசுங்க. ம். மக்கள் கண்ணீரும் கம்பளையுமா இருந்துட்டு இருந்தாங்க. ம். புரியுதுங்களா? அந்த காலகட்டங்கள்ல ம். எம்ஜிஆர் வந்துதான் அதெல்லாம் தொடச்சாரு. ம். அதுக்கப்புறம் இப்ப ம். 2017 ம்.
அதுக்கப்புறம் 2021. ம். இப்ப இந்த மக்கள் கண்ணீரும் கம்பளையுமா இருந்துட்டு இருக்காங்க. ம். இந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக தான் எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சார். இது எதுக்கு சார் கட்சி ஆரம்பிக்கணும்? 10 ரூபா கட்சி ஃபைன் கொடுத்து அவங்க கண்ணை துவச்சிக்க போறாங்க. இதுக்கு போய் கட்சி ஆரம்பிக்கணுமா? புரியல. கண்ணீரை துடைக்கணுன்றீங்களே, கட்சி ஃபைன் கொடுத்தா கண்ணீரை துவச்சிட போறாங்க. இது கட்சி ஆரம்பிக்கணும்ன்றேன். இல்ல என்ன பார்த்தா என்னவா தெரியுது? உங்களை பார்த்தாலாம் ஒண்ணுமா தெரியல. தலைவரை பார்த்தாதான் என்னென்னவோ தெரியுது. என்ன தெரியுது? தலைவரை பார்த்து என்ன தெரியுது? என்னென்னவோ தெரியுது. சொல்லுங்க, என்ன தெரியுதுன்னா என்னென்னவோ தெரியுதா? என்ன தெரியுது? என்னென்னவோ தெரியுது சார். வேணாம் வேணாம். எங்க தலைவன் ஆட்சியை பிடிச்சு நிக்கிற அன்னைக்கு தெரியும். எது த்ரிஷா அன்னிக்கா? த்ரிஷா அன்னிக்கா? இல்ல அன்னைக்கு தெரியும் நீங்களா? அதான் த்ரிஷா அன்னிக்கான்னு கேட்டேன். ஹலோ, அன்னைக்கு. எது த்ரிஷாவோட அன்னைக்கா? த்ரிஷாவோட அன்னைக்கா? ஹலோ, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. சார், ஜனநாயகன் படமே வரல, நீ டே ஆஃப் டுமாரோ படம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க டுமாரோ, டே ஆஃப் டுமாரோன்னு. என்னங்க? இல்ல, நான் திருப்பி திருப்பி சீரியஸ். ரொம்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. பி சீரியஸ். என்ன இது வந்து சும்மா உட்காந்து ஏதோ ஒரு நம்ம பேசுறது இல்ல. புரியுதுங்களா? மக்கள் ஏங்கி நின்னு காத்துட்டு இருக்காங்க. அத ஒருமே பேச மாட்டேங்கிறாரு உங்க தலைவர். ஹலோ, தலைவர் பேசுறத பத்தி நான் சொல்ல வரல. தலைவர் எல்லாம் சரியா தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க நானும் பேசிட்டு இருக்கிறத வச்சு சொல்றேன். ஓ, நம்ம பேசுறதா? சொல்லுங்க. ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம இருக்குது. புரியுதுங்களா? புரியுது சார். ஒரு அரசியல் கட்சி தலைவராயிட்டார். மக்களுக்கு பிரயோஜனமா, தொண்டர்களுக்கு பிரயோஜனமா எதனா பேசுவாருன்னு பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, கூத்தாடி மாதிரி. இன்னும் சினிமா மோகம் அவர் விட்டு போகலையோ? கூத்தாடி மாதிரி டான்ஸ் ஆடுறாரு, சினிமா மோகத்துல இருக்காரா? ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறாரு. நாங்க கட்சி ஆரம்பிச்சோனின் தலைவரோட கட்சியில இருக்கமேன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல கூத்தாடுறாங்க. புரியுதுங்களா? அவங்க எல்லாம் சந்தோஷத்துல அந்த களிப்பு அப்படிங்கிறது சும்மா சாதாரணமா வந்துடாது. புரியுதுங்களா? என்ன ஆனாரு? சார், சோபா உடஞ்சிட போகுது சார். சோபா உடஞ்சிட போகுது. ஆமா, கேவலமா இது மாதிரிதான் கேவலமா ஆடிட்டு இருக்காரு தலைவர். ஸ்டெப்போட ஒழுங்கா போட்டாரா? ஆட தெரியாத ஆடின மாதிரி ஆடிட்டு இருக்காரு. நீங்க கேள்வி கேளுங்க. கேள்வி கேளுங்க. நீங்க என்னங்க கேள்வி கேக்குறீங்க? கேள்வி கேளுங்க. கேளுங்க சார். இப்போ கருத்து கணிப்பு அப்படின்னு இப்ப வெளியிட்டாங்க. இதுல வந்து உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கருத்தே இல்லாதவன் கணிப்பு எடுக்கிறது. அதனால அவன் கருத்து அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்களா எடுத்தீங்களா? அது நாங்க எடுத்ததுல என்ன சொல்லியிருக்கோம்? இல்ல, இப்ப விஜய் இத்தனை % வந்துருவாரு, இத்தனை தொகுதியில வந்துருவாருன்னு உங்க சார்பா கருத்து கணிப்பெல்லாம் விட்டாங்களா? அப்பெல்லாம் குழு ஜாலியா இருந்ததோ? இப்ப உண்மை. அது வந்து கருத்து கணிப்பு. நீங்க ஆட்சிக்கு வரமாட்டீங்க, ஃபெயிலியர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னா அது கருத்து இல்லாத ஒரு திணிப்பு. அதானங்க உண்மை. நாட்டு மக்களும் யாரு பக்கத்து நிக்கிறாங்கன்னு நாட்டு மக்கள்கிட்ட போய் கேட்க வேணாம். உங்க திமுக தலைவர் இருக்காரு, யாரு? மு.க. ஸ்டாலின். அவரு தூங்கிட்டு இருக்கிறப்போ எழுப்பி கேளுங்க, டிவிக்கேன்னு சொல்லுவார். யார் சார் சொன்னது இத? ஏங்க, எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. மேடையில எல்லாரும் முன்னாலே ஒரு விஷயத்த சொல்றாருன்னா போய் சொல்லுவாரா? இதுதான் சார் சொல்றது. உங்களுக்கு எப்படி ஒரு மாணிக்கம் வந்து கேம்பா கொடுத்தாங்களோ, அதே போல தலைவர் விஜய்க்கு வந்து புஷியானது கேம்பா கொடுத்திருக்காரு, ஒளரி இருக்காரு. என்ன மாணிக்கம் மயிராண்டி, அந்த கேம்பாவை எல்லாருக்கும் கொடுக்காதுன்னு சொன்னோம்ல, புசி கொடுத்தியா? என்ன சைலண்டா இருக்க? முதல்ல வெளில போ. அவர் எதுக்கு சார் திட்டுறீங்க? புசிக்கிறதுக்கு கொடுத்துருப்பாப்பல, அப்படியே புஷியானதுக்கு கொடுத்துருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க தலைவரை தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்புனா யார் பேர் சார் சொல்லுவாரு? த்ரிஷா பேரா, சங்கீதா பேரா? ஒரு விஷயம், இந்த சாப்டரை விட்டுருவோம். அவரு த்ரிஷா பேரை சொன்னாரா, சங்கீதா பேரை சொல்றாரா, இல்ல கீர்த்தி சுரேஷ் பேரை சொல்றாராங்கெல்லாம் இதெல்லாம் தேவை இல்லாது. புரியுதுங்களா? அரசியல் பேசணும்னா அரசியல் மட்டும் பேசுவோம். இல்ல, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்புனா டிவிக்கேன்னு சொல்ற தலைவர், உங்க தலைவர், அவரை தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்புனா யாரு பேர் கேட்பாருன்னு வெளியில தெரிஞ்ச அசிங்கமாயிரும். என்ன வெளியில தெரியும்? வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிரும். ஓப்பன் ஹார்ட்டடா, ஓப்பன் மைண்டடா வாழ்க்கையை அப்படியே திறந்த புத்தகம் வச்சிருக்கிறது எங்க தலைவர் மட்டும்தான். பாக்கி எல்லா அரசியல்வாதிகளும், புரியுதுங்களா,
ஒரு கருப்பு போர்வுக்குள்ளார பொத்திட்டு உட்காந்து எதுக்கு? ஆவி பிடிக்கிறதுக்கா? ஆவி பிடிக்கிறது. தலதோஷம் வந்து ஆவி பிடிப்பாங்களா அதுக்கு? ஹலோ, ம். நான் சொல்ல வர்றது வந்து எண்ணங்களும் செயல்களும் எல்லாமே கருப்பா இருக்குது. அதனாலதான் ஆதவ அர்ஜுனா கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தாரா அன்னைக்கு? ஏங்க அவன் அந்த ஆள் வந்து பேசிக்கா வளர்ந்து கட்டவங்க. ம். மாதவ அர்ஜுனா இருக்கானே, மாதவ அர்ஜுனாவா? ஐயோ ஆதவ அர்ஜுனா சார். அதான் சில நேரத்துல மறந்து போயிடுறேன். ம். ஆமா ஆமா, இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? இதுவே மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஆதவ அர்ஜுனா கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தாரு, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆஹ் ம். அவரு ஒரு கடுப்பு ஆடுன்னு எல்லாருக்கும் தெரியும், புரியுதுங்களா? ம். ஆனா பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. ம். ஆனா பெரியாரிஸ்ட் எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ம். ஆமா, நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்த பெரியாரிஸ்ட் எல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டாலின் மாதிரி. ஸ்டாலின் பெரியாரிஸ்டா? ம். ஹலோ, ம். அவர் திமுக காருங்க. பெரியாரிஸ்ட் வேற, திமுக காரன் வேற. ஓ. ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. ம். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி திமுக எதுக்குறோன்னு சொல்லி பெரியாரை எதிர்த்துட்டு இருக்காப்புல இந்த சீமான்ங்கிறவரு. ம். பெரியாரை போய் எதிர்க்கலாமாங்க? ம். பெரியார் எதிர்க்கலாமா? பெரியார் எதிர்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அடி விழும் பயங்கரமா. அப்ப பண்ணக்கூடாதுல்ல. ஆமா. திமுக இருக்குன்னா திமுக மட்டும்தான் எதுக்கணும், ம். பெரியார் எதுக்க கூடாது. அந்த நாலேஜ் இல்லாம பண்றது இருக்குல்ல, ம். சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எனக்கே பிடிக்க மாட்டேங்குதுன்னா தலைவனுக்கு மட்டும் பிடிக்குமா என்ன? பிடிக்காது. அப்ப எப்படி இருக்கணும்? நாங்க ஏன் கொள்கை தலைவரை வச்சிருக்கோம்? ஏன் வச்சிருக்கீங்க? ஷோ கேஸ்க்காகவா? ஷோ கேஸுக்கா? ம். அப்படிதான் வச்சிருக்கீங்க கொள்கை தலைவர்களை. மேடைக்கு மேடை வந்து எம்ஜிஆரிய பத்தி தான் பேசினீங்க கண்டி, கொள்கை தலைவர்களை பத்தி பேசவே மாட்டீங்களே. நாங்க அடுத்த மேடையில கலைஞரை பத்தியும் பேசுவோம். கலைஞர் பத்தி அவரும் கொள்கை தலைவரான்ட்டாரோ? கலைஞர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு தெரியுது, உங்க தலைவருக்கு தெரிய மாட்டேங்குதே. தலைவர் சொல்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாருங்க. அந்த NDTV காரன் சொல்லலையா உங்களுக்கு? சொல்லியிருக்காங்கல்ல, எங்களோட ஃபாலோவர்ல வந்து ஜெயலலிதா இருக்காங்க, கலைஞர் இருக்காருன்னு சொல்லியிருக்கானே இல்லையா? ஏன் கலைஞர் இருக்காங்க? அவங்க நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. ஓ. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கு, பெண் போலீஸ்காரங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை பண்ணி வச்சிருக்காராம். உங்களுக்கு தெரியுது சார். உலகத்திலேயே பெண் போலீஸுக்கு அவ்வளவு நன்மைகளை அவர் பண்ணி வச்சிருக்காரு. ஆமா, அவர் தான் பண்ணாரு. அவ்வளவு விஷயத்த சொல்றாங்க. ஆமா. அப்படி ஒருத்தரை நம்ம மறுதளிக்கலாமா? மறுதளிக்கிறாரே உங்க தலைவரு. ஐயோ, தலைவருக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்கு. ஓ, இப்பதான் தெரிஞ்சிருக்கா? ஏங்க எல்லா விஷயமும் உடனே தெரிஞ்சுக்க முடியாதுங்க. ஒவ்வொரு தலைவரா தெரிஞ்சுட்டு வர்றோம், புரியுதுங்களா? ஆமா. ஏங்க நான் ஜான்சி ராணிக்கு அப்புறம் அஞ்சலி அம்மாளு, வேலு நாச்சியாரு. ஏங்க ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் எல்லாம் ஒரே காலகட்டங்கள்ல இருந்தாங்க. விடுங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பெரியாரு, காமராஜரு, அப்புறம் அம்பேத்கர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் ஸ்டாலின். ஹலோ, அதுக்கப்புறம் வாங்க திருமாவளவன், நிறைய பேர் இருக்காங்க, வைகோ இருக்காரு. ஏங்க நான் என்ன சொல்றேன்? இல்ல, ஒவ்வொரு தலைவர்களை படிச்சுட்டு வர்றாருன்னா இந்த தலைவர்களை படிச்சுட்டு வரணும்ல. ஏங்க நான் சமகால தலைவர்கள் சொல்லல, மறைந்த தலைவர்கள் எல்லாமே எங்களோட கொள்கைவாதிகள், புரியுதுங்களா? ஆனா நீங்க மட்டும் ஊழல்வாதிகள். ஊழல்வாதிகளா? எங்கேயாவது நாங்க ஊழல் பண்ணணும்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க பாப்போம். இல்ல வாயை பொத்திக்கிட்டா இல்ல, சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா, நீங்க ஊழல் பண்ணவே இல்ல அப்படின்றீங்களே, அதான் வாயை மூடிக்கிட்டேன். நாங்க ஊழல் பண்ணோம்னு எந்த கோயில்ல இருந்து சத்தியம் பண்ணோம்? ராக்காயிபாளையம் கோயில். ராக்காயிபாளையம் கோயிலா? அந்த கோயில்ல இருந்து சத்தியம் பண்ணுங்க. ஹலோ, 1000 கோயில் இருக்கலாம், லட்சம் தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா 2026 தேர்தல்ல காலங்காத்தால பூத்துல ஒவ்வொருத்தரும் வந்து லைன்ல நிப்பான். எது? பால் வாங்குறதுக்கு தானே? பால் வாங்குறதுக்கா? பால் பூத்துல போய் காலையில நின்று லைன்ல நின்று தான் சார் பால் வாங்கிட்டு வர முடியும். எது பால் பூத்தா? ஹலோ, 2026 தேர்தல்ல நாங்க ஜெயிச்ச தலைவர்களுக்கு நாங்க பால் ஊத்துவோம். அப்படி எங்க வீட்டுக்கு வந்து 2 லிட்டர் ஊத்திருங்க சார். புரியல. இல்ல, பால் ஊத்துறீங்களா? அப்படியே எங்க வீட்டுல 2 லிட்டர் பால் ஊத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ, எங்கள்கிட்ட தோத்து போனவன் செத்து போயிடுவான், செத்தவனுக்கு நாங்க பால் ஊத்துறத பத்தி பேசிட்டு இருக்க. 2 லிட்டர் பால் ஊத்துன்னு புரியல. எங்களை பார்த்தா பால்கார மாதிரி தெரியுதா? இல்ல, நீங்க பால் ஊத்துறேன் பால் பூத்து அப்படின்னும் பால்கார மாதிரி தெரிஞ்சிச்சு. விட்டா வந்தேன்டா பால்காரன் பாட்டு பாடுவீங்க உங்களுக்கு. அவர் எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? அவரே பாவம் டயர்டை வகண்டாரு, அரசியலுக்கு வேண்டான்னு. அவர் எதுக்கு கூப்பிடுறீங்க? இல்லங்க, நீங்க பேசுறதே சம்பந்தம் இல்லாம வேற மாதிரி கேள்வி கேட்டு பேசிட்டு இருக்கீங்க. உங்க தலைவர் பேசுறது கூட தான் சம்பந்தமே இல்லாம இருக்கு. என்ன கேட்கலையா? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறாரு? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறாரு? ஆமா சார், எல்லாம் ரத்த சொந்தங்கள் அப்படின்றாரு. கரெக்ட் தானே?
ம். எல்லாருமே ரத்த சொந்தம் தானே? இதுக்கு தான் சொன்னேன். ஆ. கட்சிக்காரங்க எல்லாம் கண்ட நேரத்துல அடுத்தவங்க வீட்டுல பூராதீங்க நான் சொன்னேன். கேட்டீங்களா? புரியல. இப்ப எல்லாரும் ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உரமுறை வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க. யாருக்கு என்னென்ன உரமுறைன்னு தெரியல. இல்ல புரியல. என்னது இல்ல உங்களால தான் ரத்த சொந்தம் ரத்த சொந்தம்ன்றாரு. சொந்தம் எங்கால் சொன்னாரு? ம். அதுக்கு கட்சிக்காரன் கண்ட வீட்டுல ஏன் பூந்தாங்கிறதுக்கு புரியல எனக்கு அந்த இடம். நீங்க மறுபடியும் சொல்லுங்க. சார் எதுக்கு சார் நான் அதை திருப்பி ஞாபகப்படுத்திட்டு நாமக்கல் மேட்டர்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமா? நாமக்கல் மேட்டரா? என்ன மேட்டர் நாமக்கல்ல? அதை விடுங்க, எதுக்கு அதை திருப்பி கலரிக்கிட்டு? ஏங்க ரத்த சொந்தத்துக்கும் ம். கண்டவ வீட்டுல கட்சிக்காரன் பூந்ததுக்கும் நாமக்கலுக்கும் என்ன லிங்க்? தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரியும். விடுங்க, எதுக்கு அதையே போட்டு இது பண்ணிட்டீங்க? பழச எதுக்கு கலர்றீங்க? வாங்க விஷயத்துக்கு வாங்க. ரத்த சொந்தம் இருக்கிறதுனால தான் ஜெயிப்போம். ம். புரியுதுங்களா? ரத்த சொந்தம் முக்கியம். ம். அதை உருவாக்கணும். இது யாராருக்கு என்ன ரத்த சொந்தமோ? புரியல. யாராருக்கு என்ன ரத்த சொந்தமோ நம்மளுக்கு தெரியல. ஏங்க என்னங்க அது? எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஏதோ அதாவது சுத்தமா அறிவுங்கிற ஒண்ணுமே இல்லாம ஒருத்தனை உட்கார வச்சு என்கிட்ட கேள்வி கேட்கறது எனக்கு வேணாங்க. அடுத்தாப்புல இருந்து வேற ஆளை மாத்தி வச்சு கேளுங்க. புரியுதுங்களா? சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நீங்க பேசுற பதில உள்வாங்கி புரிஞ்சு அதை திருப்பி நான் வந்து கொடுக்குறேன்ல, இது என்ன தவிர்த்து வேற யாராலும் முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்காக. இது நான் சொல்ல சார், உங்க ஆள் சொன்னது, உங்க தலைவர் சொன்னாரு ஓவர் கான்பிடென்டா இருக்கிறேன்னு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். ஒவ்வொரு கம்பெனிக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும், ஏன் மம்முட்டி இருக்காருல நடிகர், மலையாள நடிகர் மம்முட்டி, ம். அவர் குடிக்கிற பீடி வரைக்கும். மம்முட்டி பீடி பிடிச்சாரா? ஏன் நான் சொல்ல வர்றதை கேளுங்க. அவரு பீடி பிடிச்சு புகை விட்டாருங்கிறது இப்ப முக்கியமா? சரி சொல்லுங்க. அவர் குடிக்கிற பீடிங்கிறது ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்கு. ஓ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அம்பாசிடர் இருக்கும். ம். புரியுதுங்களா? ம். ஆனா நான் அம்பாசிடர் கிடையாது. ம். நான் பென்ஸ். பென்ஸா? ஹலோ, கட்சியோட அம்பாசிடர், கட்சியோட பென்ஸ் அப்படிங்கிற கடத்துக்கு சொல்றேன். ஓ ஓகே. பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி பிராண்ட் பென்ஸ் நானு. டிவி கேக்கு நீங்க பிராண்ட் பென்ஸ். எஸ். புதுசா இருக்கு சார் இது. புதுசா இருக்கா? பிராண்ட் பென்ஸ் சூப்பரா இருக்கு. காஸ்ட்லி ஆச்சா? எப்படி உங்களை வச்சாங்க? காஸ்ட்லின்னா ம். என்ன பார்த்தா என்ன காசு இல்லாத மாதிரி தெரியுதா? ம். இந்த கண்ணாடி ம். ஓக்லே. சார் கரெக்டா தான் சொன்னீங்களா? காதுல வேற மாதிரி விடுற மாதிரி இருக்கு. ஓக்லே. ஓ பிராண்ட் பேரா? எஸ். ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு ரேட் தெரியுமா? எவ்வளவு சார்? வெரி காஸ்ட்லி. ஓ ஒவ்வொன்றும் கோட் எவ்வளவு தெரியுமா? ம். சட்டை எவ்வளவு தெரியுமா? ம். டை எவ்வளவு தெரியுமா? மைக் எவ்வளவு தெரியுமா? சார் மைக் எங்களுது. எவ்வளவு இருந்தா சொல்லுங்க, ரேட்டை சொல்லுங்களேன். எவ்வளவுன்னு கேட்டால ரேட் சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு காஸ்ட்லியா போட்டுட்டு இருக்கீங்க. சாரி சார், உங்களை தவறா நினைச்சிட்டேன். நான் பிராண்ட் பென்ஸா அம்பாசிடரா? நீங்க பென்ஸ், உங்க தலைவர் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காரு, அது கூட போய்க்கலாம். பிராண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் எதுனாலும் போயிடலாம், உங்க இஷ்டம். புரிஞ்சுக்கிட்டா சரி. ம். தயவு செஞ்சு இனிமேல் என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. ம். எனக்கு புரியறது மாதிரி கேள்வி கேளுங்க. ம். எங்க தலைவர் NDTVல உட்காந்து பேசுறப்ப அவங்க எப்படி தலைவர் சொன்னாரு, அவங்க கேட்கவே இல்லை. ம். தலைவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவங்க போய் வெளியில போய் சொன்னாங்க. அது எவ்வளவு பேர் அசிங்கம் தெரியுமா? அசிங்கமா? ஆஃப் கேமரால இன்டர்வியூ கொடுக்கறதுலாம் எந்த தலைவரும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஹலோ, ம். நேஷனல் நியூஸ், நேஷனல் இன்டர்நேஷனல் நியூஸ், வேர்ல்டு நியூஸ். அதான் சொல்ல வந்தேன், வேர்ல்டு நியூஸ். ஏன்னா வேர்ல்டுல எந்த தலைவர் கூட ஆஃப் கேமரால இன்டர்வியூ கொடுத்து பார்த்ததே கிடையாது. ஒருத்தன் செய்யதை செய்யறதுங்கிறது எங்க தலைவர் கிடையாது. ம். எவனுமே செய்யாத செய்யறதுதான் எங்க தலைவர். அப்படியா? புரியுதுங்களா? புரியுது. அந்த மாதிரி ஒவ்வொரு செயல் திட்டங்களும் அப்படிதான் நாங்க வச்சிருக்கோம். 2026ல உங்க கட்சி தலைவர் உங்க கட்சியை குழி தோண்டி போச்சுருவாரோ? ஏன்னா எந்த தலைவர் அப்படி பண்ணது இல்ல. உங்க தலைவர் இப்படி பண்ணுவாரோ? நான் இப்பதானே சொன்னேன், என்னையே டென்ஷன் பண்றது மாதிரி, என்னையே வெறுப்பேத்துறது மாதிரி, அப்படியெல்லாம் கொஸ்டின் பண்ண கூடாதுன்னு ஒரு பச்சை குழந்தைகிட்ட சொல்றது மாதிரி சொன்னா இல்லையா? மீண்டும் எதுக்காக? நான் கருப்பு குழந்தை சார். மணியம், நீ போல இந்த கேம்பா இருக்கா, அதை கொஞ்சம் அந்த வாயில ஊத்து. ஐயோ வேணா சார், நீங்க குச்சிது உங்க தலைவர் குச்சி போக. அஜித் குடுத்தது இல்ல உங்க தலைவரை குச்சாரு, மாணிக்க எத்தனை போயிட்டு புசி குத்தாரு. வேணாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன். கேளுங்க, சரியா கேளுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, சரியான கேள்வி கேளுங்க. என்ன சார், ஏன்னா கவட்டையில என்ன இருக்கா, மொனில வந்து உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து உட்காந்து கேட்குறேன். எப்படி சார், கையெல்லாம் கட்டிட்டு சோபா மொனையில வந்து உக்காந்துட்டா நீங்க நல்லவன் யோக்கியன் அப்படின்னு நினைச்சிருவாங்களோ?
ஹலோ, ம் நினைக்கணும். ம் முன்னாள் முதலமைச்சர் ம். எடப்பாடி ஐயா ம் சேருக்கு கீழே தரையில படுத்து போய் கும்பிட்டாரு. அதனாலதான் அவர் முதலமைச்சர். ஓ. இன்னைக்கு நான் இப்படி கை அப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னா, ம். புரியுதுங்களா, நாளைக்கு நீங்க வேற முதலமைச்சர். லெவல்ல இருக்கும். நீங்க முதலமைச்சர். நான் முதலமைச்சர் சொன்னா என் தலைவர் முதலமைச்சர். உங்க தலைவர் முதலமைச்சரா இருக்கட்டும், ஆ. நீங்க என்ன ஆவீங்க? தலைவர் தான் முதலமைச்சர்னா அவர் கீழே நான் வேலை பார்ப்பேன். கீழே வேலை பார்ப்பீங்க. அப்புறம் அப்படின்னா கீழே போய் வேலை பார்ப்பீங்க? புசி ஐயா, ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத், நம்ம அருண்ராஜ், அப்புறம் இன்னும் நிறைய பேரு இருக்காங்கல்ல. இவங்க எல்லாம் எல்லாம் யாருதான்? இவங்க எல்லாமே விஜய்க்கு கீழே தான் வேலை செய்யறாங்க. எல்லாம் கீழே தானே வேலை செஞ்சாகணும். அப்படி என்ன வேலை செய்யறாங்க? இத்தனை பேர் சேர்ந்து எப்படி வேலை செய்றீங்க விஜய் கீழே? ஏங்க, நாங்க வேலை செஞ்சு அவரை தூக்கி நிப்பாட்டோம்ல. கீழே வேலை செஞ்சு தூக்கி நிப்பாட்டுறீங்களா? புரியலையே. புரியலன்னா புரியல எனக்கு. இல்ல, எனக்கும் புரியல. கீழே வேலை செஞ்சு தூக்கி நிப்பாட்டுறீங்கன்னா எனக்கு புரியலையே. எனக்கு ஏங்க புரியல? என்னங்க சைலண்டா இருக்கீங்க? மாணிக்கம் புரியல? மாணிக்கம் ஏன் வெளில போறான்? வெளியில போல சார், உங்களை திட்டிட்டு போறாரு. இவ்வளவு கேவலமா பேசினா என்ன சார் சொல்லுவாரு? அவரே பாவம் மாணிக்கம் போயிட்டாரு திட்டிட்டு. இல்லங்க, இப்போ எனக்கு நான் சரியா தான் பேசுறேன்ல. நான் சரியா தானே பேசுறேன். நீங்க சரியா பேசுறீங்களா இல்ல நீங்க பேசுறது அப்படி புரியுதா ஒன்னும் தெரியல சார். நான் சொல்றது புரியலையா? சார் நீங்க சொல்றது வேற மாதிரி புரிஞ்சுது சார், அதுதான் சொல்றேன். ஏங்க, என் தலைவர் என்ன சொல்றாரோ அதைத்தாங்க நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப கூட என் தலைவர் இன்ஜினை பத்தி சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும், எந்த அறிஞர்களும், எந்த இன்ஜினியரும் அதை பத்தி பேசவே இல்லை. இன்ஜினோட டெபினேஷனை இதுவரைக்கும் எவனுமே சொல்லல. புரியுதுங்களா? அப்படின்னு டெபினேஷன் கொடுத்தாரு. ஏங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இன்ஜின் வேல்யூ கொடுக்குறாருங்க. மாம்பழத்துக்கு ஒரு இன்ஜின், அது பைக் இன்ஜின். ஓ, புரியுதுங்களா? இப்ப இவர் திருமாவளவன் விசிகா கட்சி, அதுக்கு ஆட்டோ இன்ஜின். ஓ, புரியுதுங்களா? புரியுது. அதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான், அதுக்கு ஜீப் இன்ஜின். ஓ, புரியுதுங்களா? இப்ப ஏடிஎம்கே அவங்களுக்கு ரயில் இன்ஜின். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த பாஜக ஆமா, அவங்களுக்கு குட்ஸ் இன்ஜின். ஓ, புரியுதுங்களா? டிஎம்கே சார் பிளைட் இன்ஜின். புரியுதுங்களா? எங்களுக்கு நிகரா ஒருத்தன் இருக்கிறான்னா அவனோட இன்ஜின் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கணும். அதனாலதான் அவங்களுக்கு. உங்களுக்கு என்ன இன்ஜின்? இவ்வளவு தூரம் சொன்ன எங்களுக்கு தெரியாதா என்ன இன்ஜின் எங்களுக்கு சொல்லணும்னு? சொல்லுங்க. ராக்கெட் இன்ஜின். அப்ப பின்னாடிதான் பத்த வைக்கணும். அப்ப சர்க்குன்னு மேல போயிருவீங்க. பின்னால பத்த வைக்கணுமா? ஹலோ, என்னங்க எது பேசினாலும் புரியல. நான் என்னத்துக்கு எங்க தலைவர் இப்ப கூட ஒரு டெபினேஷன் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு வேல்யூ இன்ஜின் மூலியமா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப எங்களோட வேல்யூ எந்த அளவுக்கு உயரமானது அப்படின்னு சொல்லி ராக்கெட் இன்ஜின்ங்கிற பின்னால பத்த வைக்கணுங்கிறீங்க. ராக்கெட் நம்ம வைக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஊதுவத்திய கீழே தானே வைப்போம். புஷ்குன்னு பத்துன்னு மேல போய் வெடிக்கும். அப்ப கூட ராக்கெட். ஓ, நீங்க அந்த ராக்கெட் சொல்றீங்களா? விண்வெளி ராக்கெட் சொன்னீங்களா? சாரி சார், நான் தீபாவளிக்கு வெடிப்போல ராக்கெட்டு, அந்த ராக்கெட். அப்போ கூட அந்த ராக்கெட்டோட இங்க இருக்காது சார், விண்வெளிக்கு போயிருமே. அங்க ஆட்சி புரிவீங்களோ? செவ்வாய் கிரகத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தேர்தல் நடத்துறோம், ஓட்டு போட்டு போங்க. கரெக்ட் சார். லாஸ்ட் டைம் எலான் மஸ்க் கிட்ட நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்கல்ல, இதுக்குதானோ? கேம்பா நான் குடிச்சேன்னா நீங்க குடிச்சீங்களா? சார் நீங்க தான் சார் குடிச்சீங்க. அப்புறம் நீங்க குடிச்சது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க குடிச்ச மாதிரி தான் சார் நீங்க சொல்லிருக்கீங்க. ஒவ்வொரு கட்சிக்கு என்ன இன்ஜின்னு. நீங்க ஒரு இன்ஜின் சொல்ல வேணாம், மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு உங்க தலைவருக்கு சொல்றீங்களோ? ஹலோ, இன்ஜினை பத்தி நாங்க தான் சொல்லணும், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தான் சார் சொல்லியிருந்தீங்க, நான் இன்ஜினை பத்தி சொல்லவே இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க, நான் சொன்னீங்க முக்கியம் இல்ல. புரியுதுங்களா? இதே இடத்துல திருவள்ளுவர் இருந்தா என்ன சொல்லிருப்பாரு தெரியுமா? என்ன குரல் எழுதிருப்பாரு? அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்றே உலகு. அதிகாரம், ஆட்சி, முதல்வர், உல்லாசம் இவையெல்லாம் விஜயின் கனவே உலகு அப்படின்னு கூட எழுதிருப்பாரு. உங்களுக்கு எழுதின திருவள்ளுவர் எனக்கு எழுதி கொடுக்க மாட்டாரா? திருவள்ளுவர் அடிக்கடி கட்சி மாறிட்டு இருக்காரு. கட்சி மாறிட்டு இருக்காரா? அப்புறம் போன திருப்பி பிஜேபியில இருக்கிறப்ப காவி ஓட போட்டிருந்தாரு. இப்ப திமுக கிட்ட வந்தோடனே கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாரா? உங்களுக்கு என்னத்த போடுவாரு? சிவப்பு மஞ்ச போடுவோம். ஆக மொத்தம் அவர் பொதுமறையா பார்க்க மாட்டீங்க. சாயத்தை பூசி யாருன்னா ஒரு அடையாளமா நீங்க வச்சிருவீங்க. பிஜேபி காரங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி சாயத்தை பூசுறீங்க அவர் மேல. அப்ப முத வெள்ள போட்டிருந்தாரு, வள்ளலார் கட்சியில இருந்தாரு. அவர் பொதுமறைங்க. நான் பொதுமறை.
பொதுமறை தான் இப்படி கேவலப்படுத்தணுமா? இப்போ உங்களுக்கு ஆதரவா பேசிட்டா அவர் வந்து ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு எதிர்த்து ஒரு குரல் சொன்னா இது மாதிரி வந்து இது அவரு என்ன பண்ணிடுவீங்க, திமுக அப்படின்னு குத்திடுவீங்க. எங்களுக்கு எதிரானவர் திருநூறா இருந்தாலும் சரி வேற மாதிரி ஆயிரும். அப்ப திருவள்ளூர் தொகுதியில நிக்க மாட்டீங்க. திருவள்ளூர் தொகுதியில நிக்க மாட்டோமா? திருவள்ளூரே எதிரியானா அவரை வேற மாதிரி ஆயிடுனா அப்ப திருவள்ளூர் தொகுதியில நிக்க மாட்டீங்களான்னு கேக்குறேன். ஹலோ, நான் வாசுகி புருஷன் திருவள்ளூர் சொல்றேன். அவர் எங்க சார் இப்ப இருக்கிறாரு? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இருக்கிறவங்களை பத்தி எதிர்த்துங்கன்னா இல்லாதவங்களை பத்தி எல்லாம் எதிர்க்கிறீங்க. என்ன சார் உங்களுடைய இது புரியவே இல்லை சார். இல்லாதவங்களை போய் எதிர்த்து என்ன சார் பண்ண போறீங்க? ஒரு விஷயம், அவர் இல்லாம இருந்தாலும் உலகம் பூரா அவரை சொன்னா தெரியும். ஆமா, புரியுதுங்களா? எத்தனை லாங்குவேஜ்ல அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்துக்காங்க தெரியுமா? பைபிளுக்கு அடுத்தபடியா திருக்குறளை தான் அதிகமா மொழிபெயர்த்துக்கதா சொல்றானுங்க. ஆமா, உண்மை. அப்ப அப்படி இருக்கிறவரை நாங்க எப்படி நேசிச்சோம். ஆனா அந்த ஆள் வந்து எங்களுக்கும் சாதகமா பேசிருக்கான், உங்களுக்கும் சாதகமா பேசிருக்கான். அந்த ஆள் வந்து எல்லாருக்கும் சாதகமா பேசுறான். அவரு பேசல, உங்க தலைவர் அந்த குரலை இப்படி திரிச்சு பேசியிருக்கிறார். அதுக்கு நான் பதிலடி கொடுக்கறதுமா நான் இப்படி பேசினேன். நீங்களும் திருச்சி பேசுனீங்க. ஆமா. அப்ப திருவள்ளூர் பேசல, அவர் பேசல, திருச்சி பேசிச்சு. அதானே பார்த்தேன். அடுத்து மதுரை பேசும், அடுத்து கோயம்புத்தூர் பேசும். இல்ல திருச்சி பேசணும்னீங்களா, அதனால சொன்னேன். மதுரை, கோயம்புத்தூர் இதெல்லாம் பேசும். வேணாங்க. ஹலோ, நாங்க திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பேசிதான் நாங்க ஜெயிக்கணும் இல்ல. புரியுதுங்களா? இந்த மடக்குதியை நாங்க எடுத்து வாயில வச்சு அப்படின்னு அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற கடை கோடியில நின்றுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தனும் எங்களுக்கு ஓட்டு போடுவான். வேணாம், ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. மாணிக்கம், வண்டி எடு. எங்க போறதுக்கு? உட்காந்து பேச விருப்பம் இல்ல. அப்போ வேணா நெக்ஸ்ட் டைம் படுத்துட்டு பேசுவோமா? படுத்துக்கிட்டு பேசுவோமா? நான் படுக்கிறதுக்கு ரெடி, நீங்க படுக்கிறதுக்கு ரெடியா? ஐயோ, ஆளை விடுங்க சார். மாணிக்கம் வருவாரு, மாணிக்கத்தை கூடயே நீங்க கூட்டின்னு போயிட்டு எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்க. படுக்க தைரியம் இருந்தா படுக்கிறத பத்தி பேசுங்க. படுக்கிறதுக்கு தைரியம் இல்லாம படுக்கிறத பத்தி எல்லாம் பேசாதீங்க. புரியுதுங்களா? தைரியங்கிறது தாவகிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆமா ஆமா, அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, போய் ஓடி போய் வீட்டுல ஒளிஞ்சிட்டாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓடி போய் வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆமா, உங்க வரலாறுலாம் பார்த்தா அப்படிதான் சார் இருக்கு. உங்க தைரியத்தை பத்தி பேசணுமா? ஊரே மெச்சு கொள்ளுது உங்க தைரியத்தை பத்தி, தாவக தைரியத்தை பத்தி. மாணிக்கம், அந்த கேம்பாவை எடுத்துட்டோம். ஊறுகாயும் முறுக்கும் வச்சிருக்கீங்களா? எதுக்கு? வாங்கிட்டு வர சொல்லுங்க சார். ஜூஸுக்கு யாருன்னா வந்து ஊறுகாவும் முருக சாப்பிடுவாங்களா சார்? ஏன் சார் இப்படி படுத்துறீங்க? அப்ப அஜித் வந்து விளம்பரத்துல காட்டுனது கேம்பாங்கிறது வந்து சரக்கு கிடையாதா? சரக்கு கிடையாது சார், ஜூஸ் சார். ஆரம்பத்துல இருந்து நான் அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு எனர்ஜெட்டிக் ஜூஸ் சார். கொக்கோ கோலா, பெப்சி எல்லாம் குடிக்கிறீங்களா? அது கூல்ட்ரிங்க்ஸ். அதே போலதான் சார் இதுவும். ஏன் சார் படுத்துறீங்க? அது அப்ப கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லி விற்க வேண்டியதானே? அது ஏன் கேம்பான்னு சொல்லி விக்கிறானுங்க? அது பேரு கேம்பா சார், கொக்கோ கோலா மாதிரி கேம்பா. ஆனா அடிச்சா போதையா இருக்க. நீங்க அந்த மைண்ட்லயே அடிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு வந்து மாயையா இருந்திருக்கும். மன பிராந்தி சார் அது. மாணிக்கம், நீ எதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தியா என்ன? அவர் சொல்றாரு கேம்பா போதை வராதாம, கூல்ட்ரிங்க்ஸ் ஆம. என்ன கேக்குறேன், பதில் சொல்லாம இருக்க? சார் ஒரு உண்மையை சொல்லிட்டா, மாணிக்கன்றது யாருமே கிடையவே கிடையாது. மன பிராந்தில நீங்களாவே உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறாருன்னு நினைச்சு மாணிக்கம் மாணிக்கம் மாணிக்கம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நாங்க என்ன ஃபைட் கிளப் படம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேனா? நேற்று நைட்டு அதுதான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு படம் பார்த்து தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தெல்லாம் காப்பி அடிச்சு எத்தனையோ பேர் எடுத்துட்டானுங்க. புரியுதுங்களா? புதுசா ஒரு கதை விடாதீங்க. உங்கள்கிட்ட இப்ப முறுக்கு ஊறுகாய் கேட்டேன், ரெடி பண்ண முடியுமா? முடியாது. நான் வேணா ஹவுஸ் கீப்பிங் அக்கா கிட்ட சொல்லி லெமன் ஜூஸ் வேணா ரெடி பண்ண சொல்றேன். ஏப்பா ஒரு லெமன் ஜூஸ் ரெடி பண்ண சொல்லுங்கப்பா சாருக்கு, ஸ்ட்ராங்கா. எப்பா, ஒரு பக்கெட்டு விஜய், ஒரு பக்கெட்டு அஜித், இந்த கேம்பாவால நான் என்ன பாடுபடுறேன். பாப்போம், பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம்.
போலாம் ரைட்.